ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ. அதுக்காக தான் நான் வந்தேன். ஸோ யூஸ்வலாக நம்ம ஹேர் கலரிங் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ கொஞ்சம் எல்லாம் க்ரே ஹேர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால எல்லாருமே ஹேர் கலரிங் பண்ணுவோம். இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் நமக்கு, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது, நம்மளுக்கு ஹேர் ஃபால் ரொம்ப இருக்குமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ யூஸ்வலாக நான் லாரியல் தான் யூஸ் பண்ணுவேன். லாரியல் பெஸ்ட் ப்ராடக்ட். ஆனால் என்ன அப்படின்னா, கொஞ்சம் அந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு பயம் இருக்குது எனக்கு. முடி ஹேர் ஃபால் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்குது. டேண்ட்ரஃப் வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரொம்ப அக்கேஷ்னலாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக மெஹந்தி பவுடர் இருக்கு இல்லைங்களா. மெஹந்தி பவுடரில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மெஹந்தி பவுடர், அப்புறம் ஆம்லா பவுடர், அதுக்கப்புறம் சீகக்காய் பவுடர், அப்புறமா ரோஸ்மேரி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரோஸ்மேரி பவுடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் டீயோட எசன்ஸ். தென் அது போக கொஞ்சமாக அவுரி பொடி ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு எக் ஒயிட் மிக்ஸ் பண்ணி அதுதான் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் கொஞ்சம் ஸ்லைட்டாக ரொம்ப நமக்கு பிளாக்காக இருக்காது, ஓரளவுக்கு நேச்சுரல் ப்ரௌனிஷ் பிளாக்ல இருக்கும். ஹேர் ஆனால் கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அது அப்ளை பண்ணி. தென் அடுத்த நாள் மறுபடியும் என்ன பண்ணும், கொஞ்சம் கர்டு, பனானா, ஹனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் போட்டால் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். ஸோ இது 2 நாள் இந்த ப்ராசஸ் நம்ம ஹேருக்குன்னு பண்ண வேண்டியதாக இருக்கும். யூஸ்வலாக எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் லைட்டாக க்ரே ஹேர் இருக்குது. மற்ற பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி க்ரே ஹேர்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இதில் நான் இது டெய்லியோ இல்லை டெய்லி இந்த சென்ஸ் ஒரு 1 மந்த் ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் பண்ணுறது டைம் இருக்கிறதில்ல எனக்கு. சில நேரங்களில் அந்த பொடியெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு டைம் இருக்கிறதில்ல. ஸோ நான் இதை அப்படியே ஒரு நாள் இன்ஸ்டாவில் பார்த்துட்டே இருக்கும்போது நான் ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஹேபிட். ஸோ இந்த நாட் ஹேபிட் அப்படிங்கிற ப்ராடக்ட் மேபி நீங்கள் எல்லாருமே இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. சரி, இது நம்ம வாங்கி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதில் 2 பேக்கெட் வாங்கினேன். இதில் என்ன இருக்குன்னா, மொத்தம் ஒரு 1 2 3 4 5 6 ஸோ 7 ப்ராடக்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது, பிளாக் டீ இருக்குது, ஆம்லா இருக்குது, சீகக்காய் இருக்குது, திரிப்பலா இருக்குது, தென் மஞ்சிஸ்தா, ரோஸ்மேரி, அதுக்கப்புறம் ஹென்னா, இது எல்லாமே போட்டிருக்காங்க. இது ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். இது நம்ம எப்படி நம்ம எல்லாமே இந்த பேஸ்ட் ரெடி பண்ணாலே எப்படி பண்ணணும்னா, முதல் நாள் நைட்டே ஒரு இரும்பு கடாயில் போட்டு மிக்ஸ் பண்ணி நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லை, மறந்துட்டோம் அப்படின்னா அது அப்புறம் அடுத்த நாள் நம்மளால் அப்ளை பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ இந்த பேஸ்ட் வாங்கி அப்ளை பண்ணலான்னு இந்த வாட்டி ட்ரை பண்ணேன். ஸோ இது அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவில் எடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் ஞாபகம் இல்லை, கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ இது பாருங்கள், நான் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோடய ஹேர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது. ஸோ எங்கெல்லாம் ரெட்டிஷாக இருக்கோ அங்கெல்லாம் என்னோடய க்ரே ஹேர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே மேலே மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. பேக் சைட்லலாம் எதுவுமே எனக்கு அந்த மாதிரி இருக்காது பாருங்கள். இதுக்குள்ளே இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் எந்த கண்டிஷ்னரோ இல்லை ஹேர் சீரமோ எதுவுமே யூஸ் பண்ணல. ரொம்ப சாஃப்டாக இருக்குது என்னோடய ஹேர். யூஸ்வலாகவே சாஃப்டாக இருக்கும், பட் ஹென்னா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு நாளைக்கு இதுக்கான ஹேர் கேர் பண்ணவே தேவையில்லை. நான் எதுவும் கர்டோ இல்லை பனானாவோ ஹனியோ எதுவுமே நான் போட தேவையில்லை. அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் எனக்கு நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கி ஹேர் லுக் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.